தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இது மோசே செய்கிற ஒரு காரியமா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடுத்த காரியங்கள் என்னன்னா, ஆண்டவர் மோசேயுடைய இந்த நடவடிக்கை பிரியப்படாமல் நீ கானான் தேசத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. இது படிக்கும்பொழுது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், மோசே செய்தது அவ்வளோ பெரிய குற்றமா? இதுக்கு முன்னாடி ஆண்டவர் தான் சொல்றாரு, பாறையை கோலினால் அடின்றாரு, அவர் அடித்தாரு. இந்த டைம் 2 முறை அடிக்கிறாரு. இது அப்படிப்பட்ட குற்றமா அப்படின்னா இது தாங்க பதில். கண்மலை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்துவானவர் ஒரே முறை அடிக்கப்பட்டால் போதும். அவர் சிலுவையில் ஏற்கனவே அடிக்கப்பட்டாயிற்று. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ற காரியம், அவரை பார்த்து பேசுங்க. நீங்க ஜெபிச்சாலே போதும், உங்களுக்கு வேண்டியதான எல்லா காரியங்களும் நடக்கும். மறுபடியும் சிலுவையில் அறிய தேவையில்லை. தேவனுக்கு ஸ்தோத்திரம்.